ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சாட் ஐட்டம் ஒன்று வாவ் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். நம்ம கடையில் எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் பசங்களுக்கு வந்து இன்னும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். இதை நம்ம வீட்லேயே செய்யலாம் வாங்க. இதுக்கு தேவையான காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆனியன் வணக்கிறதுக்கு குடமிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடாயை வச்சுட்டு வெண்ணெய் போட்டுக்கணும். இதுக்கு ஒரு 100 கிராம் வெண்ணெய் தேவைப்படும். இதுக்கு வெண்ணெய் தான் நிறைய தேவைப்படும் வாவ் பஜ்ஜிக்கு. போட்டுட்டு ஆனியன் போட்டுக்கணும். நம்ம இதில் 1 கப் ஆனியன் போட்டுக்கணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வணக்கிக்கலாம். வணக்கிட்டு குடமிளகாய் போட்டுக்கலாம். இதில் குடமிளகாய் போட்டு தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கணும். தக்காளி நான் எப்பவுமே அரைச்சி தான் போடுவேன். கரண்ட் இல்லாதனால அப்படியே நைஸாக கட் பண்ணி போட்டேன். காய்கறியை நம்ம வந்து வேக வச்சதை வந்து மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுக்கணும். நான் வீடியோவும் வேறு எடுத்துகிட்டு மசிக்க முடியல. இந்த அளவுக்கு மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு நம்ம கடாயில் வெங்காயம் தக்காளி வணக்கணும் இல்லைங்களா, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ரெட் சில்லி போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து அரைச்சிருந்த வெஜிடபிள்ஸ் நல்லா மசிச்சிடணும் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டு இதுக்கு வந்து பாவ் பஜ்ஜி மசாலா கடையில் இருக்குது, அதை போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வேறு மசாலா அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கணும், அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஹாட் வாட்ரு நமக்கு தேவையான திக்னஸ்க்கு ஹாட் வாட்ரு ஊற்றிக்கணும். நீங்கள் ஆர்டினரியாக ஊற்றுனீங்கனாக்கா அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மல்லித்தலை போட்டு இப்போயும் வெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இதில் பீஸ் நான் போட்டிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்படி போட்டுடணும். அதான் கடையில் சாப்பிட்ற ஃபீலிங் வரும். இப்போ ப்ரெட் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து வாங்கிக்கணும், இல்லைன்னா உணர்ந்துடும் நம்ம பண்ணுறப்ப. இதுவே நான் வந்து வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆயிடுச்சு, பண்ணவே டைம் இல்லை. இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த சென்டரில் வச்சு ஃபுல்லாக அப்படியே 2 பக்கம் இது பண்ணிக்கணும். இப்போ நல்லா வெண்ணெய் தடவிக்கணும். தடவிட்டு ப்ரெட்டை உள்ளே வச்சிடணும். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வச்சுக்கலாம். இது மேலே திரும்ப வந்து இப்போ வெண்ணெய் தடவணும். அப்போ தான் கடையில் சாப்பிட்ற ஃபீலிங் வரும் நமக்கு. வெண்ணெய் வந்து கம்மியாக நீங்கள் தடவுனீங்க சரியில்லை அப்படின்னா டேஸ்ட் வராது. ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி